நான் வந்து மீனில் ஊறுகாய், அப்புறம் இறால் ஊறுகாய், கருவாடு ஊறுகாய் மட்டும் இல்லாமல் கருவாடுலேயே பொடியாகவும் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தேன். ஊறுகான்னு சொல்கிறத விட ரெடி டு ஈட்டுன்னு நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா பேச்சுலர்ஸ் ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்க வந்து சாதம் மட்டும் இருந்தால் போதும், இதை வச்சு அவங்க ஒரு டேவே அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹைஜீனிக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு வந்து இல்லை சிக்கனில் வேணும், மட்டனில் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறது ரெடியாக இருக்கோம். இல்லை எங்களுக்கு பல்காக கேட்டால் செஞ்சு தருவீங்களா? உங்கள்கிட்ட வாங்கி அதை வந்து ரீசெல் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை நீங்களே பாட்டில் எல்லாம் போட்டு கொடுத்துருங்க ஒயிட் லேபிள்லே? அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் தொழில் முனைவோர்களை நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த தளத்தில் 7வது பேட்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டனி அல்பிஜியா மேரி அப்படின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டில் பிக்கிள்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் கேட்போம், அவங்க வந்து சொல்லட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஆண்டனி அல்பிஜியா மேரி. நான் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா அனுமதன்பட்டின்ற கிராமத்திலேருந்து வர்றேன். நான் வந்து சீ ஃபுட்டில் இருந்து பிக்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. இங்கே வந்து அதிகமாக சீ ஃபுட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே செஞ்சு அது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் நார்மலாக வீட்டில் பண்ணி பக்கத்தில் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க தான் இதை ஏன் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு என்கரேஜ் பண்ணவும், சரி இப்போ நம்ம ஊரில் உள்ள ஃபுட்டவே நம்ம இங்கே கொண்டு வரலாமே, இங்கே உள்ள மக்களுக்கும் அதை தெரியப்படுத்தலாமே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து மீனில் ஊறுகாய், அப்புறம் இறால் ஊறுகாய், கருவாடு ஊறுகாய் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். கருவாடு ஊறுகாய் மட்டும் இல்லாமல் கருவாடுலேயே பொடியாகவும் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கூனி இறால் சம்பல் அது ரெடி பண்ணி கொடுத்தேன். அது எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு எனக்கு கிடச்சிச்சு அதிலேருந்து. அதுக்கப்புறம் கேவிகேயோட அறிமுகமாச்சு. அவங்க வந்து எனக்கு கவர்னர் ப்ரோக்ராம் அப்புறம் மினிஸ்டர் ப்ரோக்ராமில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அதில் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரீச் ஆச்சு, என்னோடய பிராண்டே ரீச் ஆச்சு. என்னோடய பிராண்ட் நேம் வந்து தீப்தி பிக்கிள்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்துக்கும் வெளிநாடு வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஊறுகான்னு சொல்கிறத விட ரெடி டு ஈட்டுன்னு நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா பேச்சுலர்ஸ் ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்க வந்து சாதம் மட்டும் இருந்தால் போதும், இதை வச்சு அவங்க ஒரு டேவே அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு என்னோடய 2 in 1 இருக்கும் என்னோடய ப்ராடக்ட்டு. யாராவது ஹோம் மேக்கர்ஸ் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஹைஜீனிக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு வந்து இல்லை சிக்கனில் வேணும், மட்டனில் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறது ரெடியாக இருக்கோம். இல்லை எங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவே வேணாம், எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வேணும், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வேணும் அப்படின்னா எங்களுக்கு 1 week மட்டும் இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு வந்து 3 months வரைக்கும் எங்களுக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். யாருக்காவது எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் ரீசேலாகவும் கொடுக்குறோம், ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆண்டனி அல்பிஜியா மேரி பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி அவங்க பண்ணுற ப்ராடக்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்களேன், ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஊறுகாயாக பண்ணி தரேன்றாங்க. அதுவும் கருவாட்டில் ஒரு ஊறுகாய் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. கருவாடு பொடியெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரிக்காரங்க தான் இல்லையா? யாராவது கேட்டால் செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? பல்காக கேட்டால் செஞ்சு தருவீங்களா? உங்கள்கிட்ட வாங்கி யாராவது வாங்கி அதை வந்து ரீசெல் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அப்போ ஒயிட் இல்லை நீங்களே பாட்டில் எல்லாம் போட்டு கொடுத்துருங்க. ஒயிட் லேபிள்லேயே கொடுக்குறதுக்கு நாங்கள். ஸோ மிக சிறப்பு. அவங்களோட ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம்.